கொஞ்ச நாள் பொறுத்தலைவா இது வந்து அன்பு அண்ணன் கோதண்டம் சார் அவர்கள் வந்து என்ன எங்கள் டீம் பணமட்ட டீம் அழைச்சாங்க. பார்த்தோம் சார். மொதல் காட்சி பார்த்துட்டு இப்போ தான் வெளில வரோம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது சார். நாங்கள் வந்து ரொம்ப எதிர்பார்ப்போடலாம் வரல. பார்த்துட்டு வெளில வந்தோடனே ஓகே நல்லா இருக்குது, பார்க்கலாம் அந்த ஒரு தரத்தில் இருக்குது சார். நல்லாவே இருக்குது, பார்க்கலாம் சார். படத்துல என்ன சொல்ல வராங்க சார்? ஒரு காதல் காட்சிகள் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. இயக்குனர் வந்து சின்னதாக ஒரு மெசேஜ் சொல்கிறாரு. அது சின்னதாக தற்கொலை சம்மந்தமாக ஒரு மேட்ரு சின்னதாக தான் சொல்ல வராரு. ஆனால் அந்த சொல்ல வந்த ஒரு சீனாக இருந்தாலும் உண்மையிலே ஹார்ட் டச்சாக இருக்குது. தெளிவாக சொல்லியிருக்காரு. அது ஒரு ஹார்ட் டச்சிங்காரு. மொட்டை ராஜேந்திரன் மூலிமா அந்த மேட்ரை சொல்லியிருக்காரு. அது பார்க்கும்போது உண்மையிலேயே நமக்கு ஒரு மாதிரி கண் கலங்குற மாதிரி இருக்கு. ஹீரோ வந்து புதுமுகம்ன்ற மாதிரி தெரில சார். ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க சார். ஹீரோயின் ரெண்டு பேரும் கேட்டிங்கன்னா ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோ நல்லா பண்ணலைன்னு சொல்ல வரல, அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க சார். இல்லை சார் அந்த மாதிரி இல்லை. அது அங்கங்கே கொஞ்சம் அப்படி தோய்வு ஏற்பட்டாலும் அந்த காமெடி நடிகர்கள் அந்த சாங்ஸு அது அவங்கவுங்க ஒர்க்கு அந்தந்த சீன் அந்தந்த கதாபாத்திரம் வரும்போது அவங்கவுங்க அதை தூக்கி நிறுத்துறாங்க சார் படத்தை. இது ஃபேமிலி ஆடியன்ஸ் மட்டும் தான் பார்க்கும். ஆமாம் சார், ஃபேமிலியாக இது கேட்கல. படம் அருமையாக இருக்குது. படத்தில் என்ன சொல்ல வராங்க சார்? இல்லை, இளைஞர்கள் காதலிச்சு தோல்வி அடைஞ்சு தற்கொலை பண்ணிக்கிறாங்கல்ல, அது இருக்கக்கூடாதுன்ட்டாங்க. சாவு தீர்மானிக்கூடிய வாழ்க்கை தீர்மானித்த ஒரு கவிதை இருக்குது. அதுபோல் இந்த காதலிக்கிறங்க அத்தனை பேருமே வந்து அதான் தலைப்பே சொல்லுங்க, கொஞ்ச நாள் பொறுத்தலைவான்ட்டு தலைப்பு கொடுத்துருக்காங்க. அந்த தலைப்பு என்ன சொல்லுதுன்னா, காதலில் தோல்வியா வெற்றியான்றது பொறுத்திருந்ததை பார்த்து தான் அந்த தற்கொலைக்கான ஒரு எண்ணங்கள் வந்திருக்காது. அது அவசர முடிவு இல்லாமல் தான் இந்த படத்தை வந்து சப்ஜெக்ட் கொண்டு இளைஞர்கள் பார்க்க வேண்டிய படம் இந்த படம். சார் படத்தில் வந்து படம் பார்க்குறப்ப அந்த சூசைடுக்கான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அது ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்களா சார்? ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிறான்றதை விட தெளிவாக சொல்லியிருக்காங்க ஓரளவுக்கு. ஏன்னா தற்கொலை என்பது டக்குன்னு வந்து நாங்கள் முடிவு எடுக்கிறாங்க. காதல் என்பது அது பெரிய உலகமே போன வந்து எடுத்துருக்காங்க. அது முடிவு அது இல்லைன்றது தான். அதனால தான் நீங்கள் தலைப்பு பார்த்த வேண்டிய அதில் புரிஞ்சுக்கலாம். திரும்ப தலைப்பு தான் வரும். கொஞ்ச நாள் பொறுத்து தலைவான்றது அந்த காதலை வந்து ஓரளவுக்கு உடனே அந்த சடனாக ஒரு முடிவு எடுக்கக்கூடாது தான். ஹீரோஸ் நல்லா தான் பண்ணியிருக்காரு. அதில் எதுவும் குறை சொல்கிற மாதிரி. மியூசிக் எப்படி இருந்துச்சு? மியூசிக்கும் நல்லா இருக்குது. மியூசிக் இருந்தது. ஹீரோ ஒன்றே இந்த பாட்டு தான் எனக்கு மைண்டை சார். இது ஏன்னா குழந்தைகளோட பார்க்கணும். அது இப்போ இருக்கிற குழந்தைகள்லாம் அங்கே ஒவ்வொரு வரைக்கும் அர்த்தத்தை கண்டுபிடிக்கிற பசங்களாக இருக்காங்க. அப்போ இந்த பாட்டு ஒரு ட்ராபேக்காக தான் நான் நினைக்கிறேன். இளைஞர்கள் பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்க முடியுமான்னு சொல்ல முடியாது. இந்த பாட்டு இடையில வர்றதுனால குழந்தைகள் பார்க்கறது கஷ்டம்தான். படம் ஆக்சுவலாக ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு குடும்பத்தோடு வந்து கலகலப்பாக வாய்விட்டு சிரிக்கிற மாதிரியான ஒரு படம். ஒரு கரகாட்டக்காரன் அந்த மாதிரியான படங்கள். ஏன்னா இப்போ எல்லா படங்களும் வந்து சின்சியராக வாழ்வியல் சொல்கிறோம், அது சொல்கிறோம், சாதியல் படம் அப்படின்னு வருது. அதே நேரத்தில் நம்ம சமூக சீர்கேட்டை உருவாக்குற மாதிரியான படங்களுக்கு மத்தியில் இந்த படம் வந்து உண்மை ஒரு கலகலப்பாக இருக்குது, ஜாலியாக இருக்குது, ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். படத்தில் வந்து யாராவது நீங்கள் லவ் பண்ணீங்க, அவங்க ஏற்றுக்கலை அப்படின்னா உணர்ச்சிவசப்பட்டு சூசைட் பண்ணிக்கிற முடிவுக்கு போயிடக்கூடாது. நீங்கள் அவங்களுக்கான டைம் கொடுத்தீங்கன்னா உண்மையாக அவங்க லவ் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களை தேடி வருவாங்கன்றது தான். அதை வந்து ஒரு நகைச்சுவையாக சொல்ல முயற்சி சொல்ல முயற்சிச்சிருக்காங்க. அதை பாராட்டிட்டாங்க. ஹீரோ ஹீரோயின் மற்ற எல்லா கேரக்டர்ஸுமே நல்லா நடிச்சிருக்காங்க. பாட்டு குறிப்பாக நல்லா இருக்குது. இசை எல்லாமே நல்லா இருக்குது. நடனம் நல்லா இருக்குது. ஃபேமிலி ஓவராலாக வரலாம். அதான் எந்த ஒரு இதுவும் லாஜிக்காக வந்து நீங்கள் எதிர்பார்ப்போடு வந்தீங்கன்னா அந்த படம் ஏமாற்றம் தரும். ஆனால் நீங்கள் ஒரு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்தீங்கன்னா இந்த படம் உண்மையிலே ஒரு மன நிறைவை தரக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கும். நீங்கள் கேட்ட மாதிரி கொஞ்ச நாள் பொறு தலைவான்ற மாதிரி கொஞ்ச நாள் பொருந்து பாருங்கள். எல்லாமே நல்லாயிருக்கும். அண்ட் எவ்ரிதிங் இஸ் பாசிட்டிவ். அண்ட் நியூ கமர்ஸ்க்கு அப்ரிஷியேஷன் அண்ட் வெல்கம் தான் கொடுக்கணும். நம்ம 2026 இவங்களுக்கு ஒரு நல்ல பெஸ்ட்டு ப்ரொமோஷன் இருந்தால் அடுத்த மூவி அப்கமிங்ஸ்லேயும் இவங்க நல்ல பெஸ்ட்டாக பண்ணணும். அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் த கொஞ்ச நாள் பொறு தலைவா டீம். தேங்க்யூ சார். பார்த்துட்டு இப்போ தான் சார் வரோம். ரொம்ப நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸாக வந்து இந்த படத்தை பார்க்கலாம், கண்டு கழிக்கலாம். இது வந்து எந்த ஒரு வல்கரான சீன்லாம் கிடையாது சார். நல்லா இருக்குது. காமெடி கதாபாத்திரத்தை அந்தந்த காமெடி நகைச்சுவை நடிகர்கள் நிறைவு செஞ்சுருக்காங்க. இயக்குனர் அனைவரையும் நல்லா வேலை வாங்கியிருக்காங்க. இது வந்து ஒரு புதுமுக ஹீரோயின்ற மாதிரிலாம் தெரில. அவங்க நல்லா பண்பட்டு நடிச்சிருக்காங்க சார். ஹீரோ வந்து நல்லா நடிச்சிருக்காரு. அவர் வந்து இயக்குனர் நல்லா வேலை வாங்கியிருக்காங்க.
படத்தோட மெசேஜ் என்ன சொல்ல வராங்க? மெசேஜ் வந்து ரொம்ப பெருசாலாம் மெசேஜ் அந்த மாதிரிலாம் தத்துவம்லாம் இல்லை சார். சின்னதாக ஒரு மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தற்கொலை பண்ணிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சின்ன ஒரு சீன் 2 சீன் தான் அது சொல்ல வராங்க. ஆனால் அது ரொம்ப ஹார்ட் டச்சாக இருக்குது. அந்த விஷயம் வந்து மொட்டை ராஜேந்திரன் அண்ணன் மூலியமாக சொல்லும்போது அது வந்து நெஞ்சை வந்து அப்படியே ஒரு மாதிரி நெருடலாக ஒரு மாதிரி இருக்காது, ஒரு மாதிரி பாதிக்குது. படம் ஹீரோ ஹீரோயின் எப்படி பண்ணியிருக்காங்க? அதான் சார், ஹீரோ வந்து புது முகம் மாதிரி தெரியல, நல்லா பண்ணியிருக்காங்க. இயக்குனர் அவர்கள் நல்லா வேலை வாங்கியிருக்காங்க சார். ஓவரால் படம் ஃபேமிலி வந்து பார்க்க முடியும். ஃபேமிலியாக கண்டிப்பாக பார்க்கலாம் சார். இந்த ஒரு வல்கரான சீனோ வல்கரான ஒரு நகைச்சுவையோ அப்படிலாம் கிடையாது. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். இப்போ மழை காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா லீவு விடுறாங்க. அதனால் கண்டிப்பாக ஒரு 2.5 மணி நேரம் வந்து ஃபேமிலியாக வந்து சிரிச்சுட்டு டைம் பாஸ் பண்ணோன்னா இந்த படத்துக்கு வாங்க. கொஞ்ச நாள் பொறு தலைவா. படம் வந்துச்சு, இதுக்கு மேலே பொறுக்க தேவையில்ல. வா தலைவா, படத்துக்கு வா தலைவா.